இந்த கன்னி ராசிக்கு தற்பொழுது பெயர்ச்சியாக போகின்ற சனி பகவான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார் என்று பார்ப்போம். முதலில் உங்கள் கன்னி ராசிக்கு சனி பகவானானவர் 5 மற்றும் 6க்கு அதிபதியாவார். 5ஆம் இடம் என்பது உங்கள் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோயை உங்களுக்கு வழங்க வேண்டியது. சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தின் மூலம் நன்மையை செய்ய கடமைப்பட்டுள்ளார். 6ஆம் இடத்தின் மூலம் கெடுதல்களை செய்ய கடமைப்பட்டுள்ளார். எனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு நன்மையும் செய்யாமல் தீமையையும் செய்யாமல் சமம் ஆகிறார். சனி பகவான் ஒரு நியூட்ரல் பிளானட்டாகவே உங்களுக்கு செயல்படுவார். சனி பகவானானவர் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானிற்கு நட்பு கிரகம் ஆவார். எனவே அவர் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நன்மையையே செய்வார். பெரிய அளவிலான கெடுதல்கள் என்பதை அவர் ஒரு நாளும் ஏற்படுத்துவதில்லை. கடந்த 2.5 வருடம் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நின்று பல நன்மைகளை செய்து வந்தார். தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து வந்திருப்பீர்கள். உங்கள் எதிரிகளை வென்றிருப்பீர்கள். நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல ஊதியமும் வேலையில் முன்னேற்றமும் அடைந்திருப்பீர்கள். தற்பொழுது அவர் உங்கள் ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான கலஸ்திர ஸ்தானத்தில் அமர உள்ளார். உங்களின் நட்பு வட்டாரம், கூட்டாளிகள், மனைவி அல்லது கணவன் இவர்களால் கிடைக்கும் லாபம் இவற்றை குறிப்பிடும் இடத்திற்கு இவர் தற்பொழுது பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 வருடமும் அவர் இங்கு அமர்ந்து உங்களுக்கு கண்டகச்சனியாக செயல்பட போகிறார். உங்களின் உறவு முறைகளில் பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளார். பொதுவாகவே கண்டகசனி முதலில் கணவன் மனைவி உறவில் விரிசலை ஏற்படுத்தும். கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தரும். தேவையற்ற அலைச்சல் மற்றும் பயணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். பண இழப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் 6ஆம் இடம் என்னும் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாவார். 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பது எப்பொழுதும் டென்ஷன் மற்றும் மன நிம்மதியின்மையை கொடுத்து கொண்டிருக்கும். நட்புக்கள், கூட்டாளிகள் பகையாவார்கள். கட்டிய மனைவியும் பகையாவாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாயும் சனியும் இணையும் காலகட்டமும் 7க்கு 7ஆக அமையும் கால